ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரும் அழகே அழகு தொடர்கதையும் சேர்ந்து மிக்சட் மசாலா கதைங்க. சுரேஷ் மதியை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது மதி சொல்கிறாங்க, என்னை இங்கேயே கூட நீங்கள் விட்டுடுங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, எப்போவுமே நான் உன்னை பாதியில் இறக்கி விட்டு போக மாட்டேன், பரவாயில்ல, நான் உன்னை காலேஜில் விட்டுட்டே நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்ததும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு, நீங்கள் அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ்க்கு உடனே வந்தாகணும் அப்படின்றாரு. இவரும் சொல்கிறாரு, ஆஃப் அன் ஹவரில் வந்துடுறேன்னு. இல்லை உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரி மதி, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, நான் உடனே போய் ஆகணும்னு சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு மதி இறங்கிட்டு எனக்கு புரியுதுங்க அப்படின்றாங்க. சரி, நான் ஆட்டோ புக் பண்ணி போயிடுறேன்னு சொல்கிறாங்க. நானே ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு போகிறேன்ட்டு வெயிட் பண்ணி சுரேஷ் மதியை ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் இறக்குனதும் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சுரேஷும் போகிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வந்து ராஜியை ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் எக்ஸாம் எழுதுறதுக்காக இறக்கி விட்டுட்டு ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுத்துட்டு, இந்தாம்மா என்னுடைய நம்பர், எதனா எமர்ஜென்சினா நீ எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு பாக்கியராஜ் வந்துடுறாரு. மீனாவை அவங்க மாமா ராகவன் கூட்டிகிட்டு போகிறாருங்க ஆஃபீஸுக்கு. போகிற வழியில் ஆட்டோவில் என்னென்னலாம் பேசுகிறாரு பாருங்க. அவங்க மாமா கேட்குறாரு, ஏன் மீனா, உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியெலாம் வந்துச்சே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல மாமா, சரியாயிடுச்சு அப்படின்றாங்க மீனா. உங்கள் அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்தது தெரியுமா அப்படின்றாங்க. என்ன மாமா, ரொம்ப அவருக்கு ஆஃபீஸ் டென்ஷன், கவலையாக இருந்திருப்பாரு, ட்ரெஸ்ஸு அதிகம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எதுக்காக வந்தது தெரியுமா? நீ வீட்டை விட்டு ஓடி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அதுக்காக வந்த நெஞ்சு வலி தான். என் தங்கச்சிக்கு கால் பண்ணப்போ அவள் எப்படி அதை நினச்சி அழுதா தெரியுமா அப்படின்னு சொன்னார். உடனே சொல்லும்போது மீனா, ஐயோ மாமா கிட்ட நான் மாட்டினேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வராங்க. வரும்போது பாவம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அதுலேருந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் அவங்க வெளியில் தலை காட்டுறதே இல்லை, அவங்க அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுட்டாங்க, நீ இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரை எப்படியாச்சும் பேச்சை மாற்றணுமே, இல்லைனா இவர் இதே போல தான் பேசிக்கிட்டு வருவாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த பேச்சும் விடாமல் திரும்பவும், நீ வேலை செய்ய, நீ கல்யாணம் பண்ணும்போது உன் வீட்டுக்காரனுக்கு வேலை எதுவும் இல்லையாமே அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிடுறீங்க, இதனால் பெற்றவங்க எவ்வளோ மன உளைச்சலாக ஆகுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு வர இவங்களும் டென்ஷன் ஆகி எப்படா இறங்குவோன்ற மாதிரி வராங்கங்க இவங்க. அப்புறம் வீட்டில் மலர் காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. நிறைய காய்கறிங்க. கோமதி வந்து பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ காய்கறி வெட்டிகிட்ருக்க, என்ன சமைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. சோறு வெடிச்சிட்டு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸு கேரட் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வறுக்கலான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்குமா இவ்வளோ சமைச்சிட்ருக்க, நானும் கொஞ்சம் செய்கிறேன், காய்கறி வெட்டுறேன் அப்படின்றாங்க. வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை நான் வெட்டித்தரேன், உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்கங்க வெட்டுறதுக்கு. உடனேயே மலரை அவங்க மாமா ராகவன் கூப்பிடுறாரு. மலர் இங்கே வாமா, அந்த இன்விடேஷனை எடுத்து கொடுமான்றாரு. எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உக்காடுறாங்க. உக்காந்ததும் திரும்ப ஒரு முறை கூப்பிடுறாரு. அந்த கண்ணாடி எடுத்து கொடுமான்னு கேட்குறாரு. கண்ணாடியை போய் பாவம் மலர் எடுத்து